ஹாய் மொபைல் ஜேர்னலிஸ்ட் வியூவர்ஸ், திஸ் இஸ் சங்கர் விஜய். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சமீப காலமாக அரசியலில் ஒரு பரபரப்பான சூழல் தான் ஏற்பட்டு வருது. இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திருவாரூர் இடைத்தேர்தலுக்கு அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற தொகுதி எலெக்ஷன் வரப்போகுது. அந்த தேர்தலில் யார் ஜெயிக்க போகிறா, அதை தாண்டி எந்த கட்சி யாரு கூட கூட்டணி இருக்க போகிறா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் எதிர்பார்ப்பும் இருக்குது மக்கள் மத்தியில். இதை ஒரு பக்கம் இருக்க, திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டுக்கிருக்காங்க முக்கியமான ஒருத்தவங்களை கூட்டணி சேர்க்கறதுக்கு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பாமகவா. இதை ஜெயிச்சது யாருன்னா அதிமுக பாமக கூட கூட்டணி சேர போகிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி கூட. இதெல்லாம் ஒரு பக்கம் எல்லாருக்கும் இருந்தாலும், திடீர்னு பாமக கூட கூட்டணி சேராங்களே, அவங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் ஒரு வதந்தியாக வந்த விஷயம் என்னன்னா, பாமக சைடு ஒரு 4 தொகுதி அதிமுக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. உடனே எல்லாரும் என்னப்பா அது, பாமகவுக்கு 4 தொகுதி தானா, அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் முக்கியமாக அன்புமணி ராமதாஸ் அதில் இருக்கார். வட மாவட்டங்களில் இவங்களுக்குன்னு ஒரு ஆதிக்கம் இருக்குது. இவங்க இப்போ, அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7 சீட்டு கொடுத்தாங்க, ராஜ்யசபாவில் ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, அதாவது திமுக அதிமுக 2 பேருக்கும் தன்னிச்சையாக நின்று இவர் ஒரு பெரிய ஒரு பெரும்பான்மையை அங்கே நிலைநிறுத்தினாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவருக்கு எப்படி 4 சீட்டு கொடுக்க போகலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் ஒரு சின்ன ஒரு கருத்து ஒரு குளறுபடியாக நடந்துருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இபிஎஸ் அவர்கள் வட மாவட்டத்தில் நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் தென் மாவட்டங்களில் நான் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இவங்க 2 பேர் இப்போ அடுத்து தேர்தல் களத்தை சந்திக்கிறதுக்கு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வட மாவட்டங்களில் இருக்குது. அதாவது நம்ம இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி அவர்களோட சொந்த ஊர் சேலம், தருமபுரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், இந்த மாதிரியான ஏரியாக்களில் ஃபுல்லாக பாமக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா கரெக்டாக பிளான் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சியை தன் பக்கம் சேர்த்துக்கிட்டாரு. இதிலே அவர் வெற்றி பெற்றார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அரசியல் வட்டாரத்தில் அதிமுக சைடில் உள்ளவங்க சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, 4 சீட்டு இவங்களுக்கு ஒருவேளை கொடுத்தா என்ன நடக்கும், அப்படி ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டாலும், இவங்களுக்கு 4 சீட்டு கொடுத்தாலும் இது ஜெயிக்கிறதே பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்கட்சிகளும் சொல்லிக்கிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த 4 தொகுதி கொடுத்ததுக்கான காரணம் அடுத்ததாக வரப்போகிறது என்னன்னா, 20 இடைத்தேர்தல், அதாவது 20 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரப்போது. அந்த இடைத்தேர்தலில் இவங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் கொடுத்து அதில் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான்ல தான் இபிஎஸ் அவர்கள் செயல்பட்டிருக்காரு. அதே நேரத்தில் தான் இவருக்கு 4 சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தா போதும், அப்போ அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துக்கலாம் அப்படி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பக்கம் தான் அதிமுக சைட்லேருந்து பேசப்பட்டு வருது. இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் 4 சீட்டு கொடுங்க, எங்களுக்கு இப்போ 7-8 சீட்டு கொடுக்கலாமே, இதுலேயும் ஜெயிப்போம் அதுலேயும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம் விமர்சனங்களும் வச்சுட்டு வராங்க. ஆக மொத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக எதிர்பார்ப்பு மிக்க ஒரு கட்சியாக தான் இப்போ இருக்கு. ஏன்னா ஜெயலலிதா இறப்பிற்கு பிறகு திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. வட மாவட்டங்களில் முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சியோட பெரும்பான்மை கணிசமாகவே இருக்கு, செல்வாக்கும் இருக்கு, ஜாதி ரீதியான ஓட்டுகளும் அங்கே இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களோட ஜாதி ரீதியான ஓட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் சேரும் போது கண்டிப்பாக அந்த தேர்தலில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளானிங்கோட தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் இவங்களோட சேர்ந்திருக்காங்க கூட்டணியா. அன்புமணி ராமதாஸ் ரொம்ப இளைஞர்கள்லாம் ரொம்ப கைவசம் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கருத்து இருக்கு அந்த சைடு. ஏன்னா அடிக்கடி ஒரு மீட்டிங் போறது, ஒரு படிச்சவர், அதனால இளைஞர்கள் அதிகமாகவே இருக்காங்க. அதனால அதிமுக சைடு சேரும்போது மக்கள் இனிமே சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுற அளவுக்கு தான் இருக்காங்க சில பேர். அப்படி இருக்கும் பட்சத்தில் பெரும்பான்மையாக அதிமுக சேர்ந்தோம்னா நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற இடைத்தேர்தலையும் நம்ம ஒரு எம்எல்ஏ சீட்டையாவது கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கோட தான் கூட்டணி சேர்ந்திருக்காரு. இது எல்லாம் தாண்டி எத்தனை கூட்டணியில் எவ்வளோ தொகுதி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது வதந்தியாக இருந்தாலும், ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் இவங்களுடைய டார்கெட் 2 பேரோட டார்கெட்டும் இடைத்தேர்தலோட டார்கெட்டு முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பல பேராலும் பேசப்பட்டு வருது. மொத்தத்தில் அதிமுகவோட பாமக சேர்ந்துட்டாங்க. இதில் எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க, இத்தனை சீட்லையும் கொடுத்தா பாமக ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி சந்தேகமும் இருக்குது. இந்த தொகுதி மக்கள் இந்த வீடியோவை பார்த்தா கண்டிப்பாக இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது மாதிரியான உங்கள் மனநிலையில் இருந்தால் அந்த கருத்துக்களை மறந்துடாமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதிமுக பாமக
அவங்களோட சேர்ந்து இன்னொரு பெரிய ஒரு கூட்டணியும் வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை அடுத்து வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்கிறேன். அதுவரையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் பை ஃப்ரம் சங்கர் விஜய்.